ஓகே. இந்த வீடியோ எதுக்குன்னா, ஃபினான்ஸ் பில் எப்படி போடுறது? அதுக்கான வீடியோ. இதில வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா நம்ம பாயிண்ட் ஆஃப் சேல்க்குள்ள போயிடலாம். பாயிண்ட் ஆஃப் சேல்ல வந்து பில்லிங் என்ட்ரின்னு இருக்கும். அத ஃபினான்ஸ் பில்லிங்கா மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃபினான்ஸ் பில்லிங் சேஞ்ச் பண்ணிட்டு, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபினான்ஸ்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் சர்ச் பண்ணணும். ஓகே. இப்போ ப்ராடக்ட் சர்ச் பண்ணதுமே வந்துடுச்சு. அதில வந்து ஸ்டாக்ன்னு பட்டன கிளிக் பண்ணிட்டு, என்ன டெலிவரி டைப்போ அத நம்ம செலக்ட் பண்ணிட்டு அண்ட் ஸ்டாக் டைப் அத வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு அப்புறமா இங்க வந்து சேலிங் பிரைஸ்ன்னு இருக்கும். அத வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். எதுக்காக நம்ம சேஞ்ச் பண்றோம்னா, இப்ப வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து 5990ன்னு இருக்கு. பட் நம்ம சேல் பண்றது வந்து 5800 தான் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிட்ட பிறகு சேல் பண்றவங்க யாரோ அவங்க நேம் போட்டுட்டு சேல்ஸ் டைப் வந்து சேல்ஸ். ஸோ இத நம்ப என்டர் பண்ணிட்ட பிறகு நம்ம சேவ் குடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம 2வது ப்ராடக்ட் வந்து நம்ம போடப் போறோம். ஸோ என்னோட செகண்ட் ப்ராடக்ட்ட வந்து நான் கண்டுபிடிச்சு அதில ஸ்டாக்ன்னு இருக்குல்ல, அந்த பட்டன் கிளிக் பண்ணாலே ப்ராடக்ட் உள்ள வந்துரும். இது என்ன டெலிவரி டைப்போ அத நம்ம செலக்ட் பண்ணிட்டு, நம்ம ஸ்டாக் டைப் சேலபிள் அத நம்ம கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். ஓகே. இப்ப வந்து இந்த குவான்டிட்டின்னு இருக்குல்ல, இன்கேஸ் கஸ்டமர் வந்து இது 2 குவான்டிட்டியா கேணும். இது எனக்கு 2 இந்த ப்ராடக்ட்டே 2 வேணும் அப்படி கேட்டாங்கன்னா, இந்த இடத்துல எடிட் குவான்டிட்டி இருக்கு. இந்த இடத்துல நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத இன்கிரீஸ் பண்ணா குவான்டிட்டி இன்கிரீஸ் ஆகும். எனக்கு இப்போ 1 தான் வேணும். அதனால நான் 1னே போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ சேம் திங் தான். இப்போ வந்து ஆ வசந்த் பிரைஸ் வந்து 6750 குடுக்குறோம். பட் நம்ம சேல் பண்ணது எவ்வளவு? 5700. சேல்ஸ் டைப் வந்து சேல்ஸ் தான். சேல்ஸ் பெர்சன் வந்து அவங்க யாரோ அவங்க நேம் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறமா சேவ் குடுத்துக்கலாம். நம்மளோட 2 இதுவும் கரெக்ட்டா வந்துருச்சு. ஓகே. இப்போ ஒரு 3 ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா, கஸ்டமர வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து கஸ்டமர் வந்து இப்ப தான் புதுசா வராங்க. அவங்க நியூ கஸ்டமர்னா, நம்ம இங்க கிரீன் கலர்ல ஆட் பண்ற பட்டன் மாரி இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிட்டு நம்ம கஸ்டமரோட டீட்டெயில்லாம் இது கேட்டு வாங்கிட்டு கிரியேட் குடுத்துட்ட அப்புறம், அட்ரஸ் பண்ணிட்டோம்னா சேவ் கேட்கும். அது சேவ் குடுத்தோம்னா, அ கஸ்டமர் வந்து ஆட் ஆயிடுவாங்க. இன்கேஸ் இவங்க வந்து ஆல்ரெடி வந்தவங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் நம்பர் மட்டும் போட்டா போதும். கஸ்டமர் நம்பர். ஸோ கஸ்டமர் நம்பர் போட்டு, நம்ம அந்த கஸ்டமர் நம்பர கிளிக் பண்ணோம்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் வந்து ஆட் ஆயிடுவாங்க. அசைன் ஆயிட்ட பிறகு, நம்ம இங்க ஜஸ்ட் ப்ரோசீட் டூ செக் அவுட் அத குடுக்கணும். இது வந்து ப்ராடக்ட் அண்ட் டெலிவரி எப்ப இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிற பேஜ் இது. இது செக் பண்ணிட்டு நம்ம ப்ரோசீட் டூ பேமெண்ட் போயிடலாம். இப்போ நம்மளது ஃபினான்ஸ். ஸோ நம்ம ஃபினான்ஸ் என்னவோ, அத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். பஜாஜ்னா பஜாஜ், கோட்டக்னா கோட்டக் ஃபினான்ஸ், ஹெச்டிபினா ஹெச்டிபி ஃபினான்ஸ். இப்போ நான் பண்றது ஹெச்டிபி ஃபினான்ஸ். ஸோ நான் ஹெச்டிபி ஃபினான்ஸ கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் குடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஹெச்டிபி ஃபினான்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்கணும். ஓகே. டென்யூர்னா என்னதுன்னா, ஆ டென்யூர்னா இப்போ வந்து இஎம்ஐ வந்து எத்தன மந்த்துக்கு இருக்கு? அதுதான் டென்யூர். இப்போ 6 மந்த் நான் குடுத்துருக்கேன். 6 மந்த்துக்கு கஸ்டமரோட இஎம்ஐ. ஸோ அதுதான் டென்யூர்.
ஓகே. இப்போ வந்து நம்ம இஎம்ஐ அந்த கஸ்டமர் எவ்வளோ பிரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து இதில என்ட்ரி பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்ண அமௌண்ட்டும் எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்னா, நம்ம சேவ் குடுத்துடலாம். ஓகே. எனக்கு இப்போ கரெக்ட்டா இருக்கு. ஸோ நான் சேவ் குடுத்துக்கிறேன். இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஓகே. டோட்டல் அமௌண்ட் வந்து 11,500. பே பண்ண அமௌண்ட் வந்து 10,062 அமௌண்ட் வந்து ஃபினான்ஸ்ல பே பண்ணியிருக்காங்க. மீதி பேலன்ஸ் வந்து 1,438 இருக்கு. ஸோ இத வந்து அவங்க யுபிஐல பே பண்ண போறேன்னு இருக்காங்க. ஸோ நம்ம யுபிஐ கிளிக் பண்ணிட்டு, ஸோ யுபிஐ மிஷின் வந்து யுபிஐ வந்து நமக்கு என்ன யுபிஐ அப்படின்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது யுபிஐல பே பண்ண போற அமௌண்ட். நான் அத போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த யுபிஐ நம்பர் இருக்கும்ல, பேங்க் நம்பர். அத வந்து நம்ம இப்ப போடணும். ஓகே. இப்போ பே குடுத்தோம்னா, பே ஆயிடுச்சு. ஸோ பே ஆனதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் கம்ப்ளீட்டட் குடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஓகே. இப்போ வந்து எனக்கு கஸ்டமர் காப்பியும், ஆஃபீஸ் காப்பி வேணும். அது ஃபினான்ஸ் காப்பி வேணும். பிரிண்ட் மிஷின் செலக்ட் பண்ணி பிரிண்ட் குடுத்தீங்கன்னா, கஸ்டமர் காப்பி, ஆஃபீஸ் காப்பி, ஃபினான்ஸ் காப்பி இப்படின்ட்டு 3 காப்பீஸ் வந்து நம்மளுக்கு வந்துரும். இல்ல எனக்கு வந்து ஆஃபீஸ் காப்பி மட்டும் வேணும்னா, ஆஃபீஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கன்வெர்ட் டூ இன்வாய்ஸ் குடுத்துக்கிறேன். ஓகே. கன்வெர்ட் டூ இன்வாய்ஸ் குடுத்ததுக்கு அப்புறமா, என்னென்ன ப்ராடக்ட் நம்ப செலக்ட் பண்ணணுமோ, இப்போ ஆல் ப்ராடக்ட்னா நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணா ஆல்மே செலக்ட் ஆயிடும். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட்டு இதுல இருக்க மட்டும் இன்வாய்ஸ் போடணும்னா, இது மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இன்வாய்ஸ் போணும். ஸோ நான் எல்லாமே இது பண்ணிட்டு இன்வாய்ஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பிளஸ் அமுத்துனீங்கன்னா, இன்வாய்ஸோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்ல டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க இன்வாய்ஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல இது கரெக்ட்டா இருக்குன்னா, ஓகே. இப்போ வந்து நம்ம கன்வெர்ட் டூ இன்வாய்ஸா குடுத்துக்கலாம். இப்ப வந்து சீரியல் நம்பர் வந்து போடப் போறோம். என்ன சீரியல் நம்பர்னா, ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர். அதுக்கு வந்து இங்க ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் கீழ ஃபோட்டோ இருக்கிற மாரி இருக்குல்ல, அந்த சிம்பல் டச் பண்ணீங்கன்னா, சீரியல் நம்பர் கேட்கும். ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர். நான் வந்து இப்போ 1ன்னு குடுத்து, அந்த ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர் குடுத்து நான் இத ஆட் பண்ணிட்டேன்னா, சேவ் அண்ட் கன்டின்யூ. இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டோடைய ப்ராடக்ட்டுக்கு சீரியல் நம்பர் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த இதுக்கான சீரியல் நம்பர் குடுத்த பிறகு, நம்ப ஜஸ்ட் இந்த பிளஸ் அமுத்துனோம்னா, நம்மளுக்கு ஆட் ஆகிடும். அண்ட் சேவ் அண்ட் கன்டின்யூ. இங் இப்போ இதில தான் நான் சொன்னேன்ல, இன்வாய்ஸ் குவான்டிட்டி இன்கிரீஸ் பண்ணோம்னா, என்ன ஆகும்னா, அகைன் 2 முறை நம்ம 2 இன்வாய்ஸுக்கு நம்ம சீரியல் நம்பர் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இதுதான் அ இன்வாய்ஸ்க்கு சீரியல் நம்பர் இப்படிதான் குடுக்கணும். ஓகே. இதெல்லாம் குடுத்த முடிச்ச அப்புறமா நம்ம கன்ஃபர்ம்னு குடுத்துட்டு ஓகே. இப்ப என்னோட இன்வாய்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப கிரியேட் ஆனது சேம் ப்ராசஸ் தான். இப்ப கிரியேட் ஆன இன்வாய்ஸ் வந்து யாருக்கு வேணுமோ, ஆ ஓகே. அவங்களுக்கு வந்து நம்ப கஸ்டமர் காப்பி வேணுனா கஸ்டமர் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆஃபீஸ் காப்பி வேணுனா ஆஃபீஸ் கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளதான். இதுதான் வந்து ஃபினான்ஸ் பில் போடுறதுக்கான ப்ரொசீஜர். தேங்க் யூ.